ஈஸி அண்ட் டேஸ்டி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். எலுமிச்சம்பழ சாதம் எல்லாருமே கிளறி லஞ்ச் பாக்ஸில் கொடுப்போம். அந்த மாதிரி சாதம் கிளறப்ப இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழ சாதம் செஞ்சோம்னா மத்தியானம் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தாலும் ரொம்ப ட்ரையாக இருக்காது. அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து இந்த எலுமிச்சம்பழ சாதம் பண்ணலாம். சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். உருளைக்கிழங்கு சேர்த்து எலுமிச்சம்பழ சாதம் செய்யறதுக்கு 150 ml உள்ள டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து குக்கரில் சாதமாக வடித்து அதை தட்டில் நல்லா ஆற போட்டுவிடுங்க. உதிர் உதிராக இருக்கணும். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் சாதம் வேக வைக்கிறப்பே வேக வச்சாச்சு. அதுலேருந்து தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, முந்திரி பருப்பு கூட வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வேண்டான்னா அதை தவிர்த்துடலாம். இப்போ வேக வச்ச இந்த தோல் எடுத்த உருளைக்கிழங்குல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிப்போம். கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்க்கணுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு, நிலக்கடலை எல்லாமே வதக்கி எடுக்கணும். முதல்ல நிலக்கடலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் பொன்னிறமாக பொரியிறப்ப கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி துருவி வச்சுருக்கோம். அடுத்தது முக்கியமாக பாருங்கள், எப்போதுமே இந்த மாதிரி தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம் பண்ணுறப்ப இந்த மிளகாயை நீல வாக்கில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் போட்டு எண்ணெயில் பொரிக்கிறப்ப சாதத்தோடு சேர்ந்து கிளறப்ப நேரம் ஆக ஆக ரொம்ப காரமாயிடும். இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்த உடனே அதை தனியாக எடுத்து வச்சுடலாங்க. இந்த டிப்ஸை என்றைக்குமே நீங்கள் எந்த வெரைட்டிஸ் ரைஸ் செஞ்சாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மிளகாயை தனியாக வச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிற அந்த தாளிதத்தோட நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த வெங்காயம் மாறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு பொடி மாஸ் மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. இது கூட நம்ம கிளறி வைக்க போகிற சாதத்துக்கும் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கணுங்க. மஞ்சள் பொடி நல்லா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு அதிகமாக சேர்த்துக்கணும். நல்லா பெரட்டி விடணும். இந்த மாதிரி பெரட்டி விட்டதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நான் தேங்காய் துருவல் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்துட்டு சூடாக இருக்கிறப்ப நல்லா கிளறிட்டோம்னா சாயங்காலம் வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதை கேரட் துருவலில் துருவி நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் அடுப்பை நிறுத்திட்டேன். அந்த சூட்லேயே தேங்காயும் போட்டு நல்லா ஒரு பெரட்டிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூட நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சிடணும். அப்போ தான் ஈவனாக சாதத்தில் உங்களுக்கு ஒன்று போல் புளிப்புத்தன்மை இருக்கும். இதுக்கு ஒரு பழம் நல்ல பெரிய பழமாக ஒரு பழத்தை கொட்டையை எடுத்துட்டு டீ வடிகட்டில் எலுமிச்சம்பழம் ஜூஸை நல்லா புழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ வடித்து வச்ச சாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கிளறி கொடுக்குறப்ப ஒரு பருக்கு கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நம்ம முதல்ல வதக்கி வச்ச அந்த பச்சை மிளகாயை தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறதா இருந்தால் அந்த மிளகாயை தவிர்த்துடுங்க. ஃபுல் வீடியோடைய லிங்க் தரேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.